நல்லா பார்த்துக்கங்க. தலைப்பு என்ன? சொல்லாமல் சொன்ன செய்தி. அருமின் அருமின் ஆசையே அருமின், பற்றை துற, பிறர் பொருள் ஆசைப்படாதே, பிறருக்கு தீங்கு நினைக்காதே. இதை அப்படியே வைங்க. இந்த கிளி சொன்ன செய்தியை சொல்கின்றார். ஒரு மரத்தில் இருந்த 1000 கிளிகள், ஒரு மரத்தில் இருந்த 1000 கிளிகள் ஒரு முட்புதருக்குள் ஒரு சேர விழுந்தது. மாயப்பார்வை பார்க்கின்றார். ஒவ்வொரு இலக்கிய இதிகாசங்களில் நல்ல சின்ன சின்ன கதைகளை தொகுத்த ஒரு ஆன்மீக புத்தகம் படித்தேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜெயா தொலைக்காட்சியினுடைய ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, சொல்லாமல் சொன்ன செய்தி. என்னது? சொல்லாமல் சொன்ன செய்தி. இன்றைக்கி நான் தொடக்கத்தில் சொல்லும் போதே ஒரு பாவ மன்னிப்பு பாடலை பதிவு செய்தேன். அப்படின்னா என்ன? நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ செய்த தவிர சுவாமி நீ பொறுத்து காத்து ரசிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருக்கும் துன்பம் செய்யாத, அதுதான் ஆண்டவன் சொல்லக்கூடிய மகா உன்னதமான செய்தி. அதனால்தான் அருமின் அருமின் ஆசையே அருமின், துற பற்றை துற அப்படிங்கிறான். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, வருவது தானே வரும், உன் பொருள் உனக்கே. இப்படி பெரிய சொற்றொடர்களால் சின்ன சின்ன விஷயங்களை இறை வழிபாட்டில் புகுத்த பெருமை தமிழனுக்கே உண்டு. நான் அண்மையில் ஒரு ஆன்மீக கலவை அப்படிங்கிற ஒரு புத்தகம், ஒரு நல்ல ஒரு கதம்ப மலர் போல, ஒரு நவரத்தனங்கள் போல அங்கொன்னும் இங்கொன்னுமா ஒவ்வொரு இலக்கிய இதிகாசங்களில் நல்ல சின்ன சின்ன கதைகளை தொகுத்த ஒரு ஆன்மீக புத்தகம் படித்தேன். ரொம்ப வியந்து போனேன். சொல்லாமல் சொன்ன செய்தி, அந்த கட்டுரையின் பேர். எவ்வளோ அழகான கதை பாருங்கள். ஆன்மீகத்தை அப்படி போகிற போக்கில் சொல்லியிருக்காங்க. மெல்லிய பட்டு தைத்தார் போல. ஒரு வியாபாரி தேசாந்திரியாக பயணப்படுறவர். ஒவ்வொரு ஊருக்கும் போவார். தன்னுடைய வியாபாரம் முடிஞ்ச உடனே அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய நல்ல பொருட்களை வாங்கி கொண்டு வந்து தான் வீட்டில் வைப்பார். அந்த காட்சிப்படுத்தப்பட்ட பொருளை பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் பார்த்து பெருமைப்படுவாங்க. இது அவருடைய வாடிக்கை. நல்லா பார்த்துக்கங்க. தலைப்பு என்ன? சொல்லாமல் சொன்ன செய்தி. அருமின் அருமின் ஆசையே அருமின், பற்றை துற, பிறர் பொருள் ஆசைப்படாதே, பிறருக்கு தீங்கு நினைக்காதே. இதை அப்படியே வைங்க. இந்த வியாபாரி ஒரு ஊருக்கு போகிறாரு. பசுமை படர்ந்து இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பச்சை கிளி அங்கொன்றும் இங்கொன்றும் பறந்து தெரிகிறது. ஊரே பசுமை, பச்சை கிளி அங்கொன்றும் இங்கொன்றும் பறந்து தெரிகிறது. கிளி மீது இவருடைய பார்வை அப்படியே கூர்ந்து நோக்கப்படுகிறது. வைத்த கண் வாங்காமல் கிளிகள் பறப்பதையும் அங்கும் இங்கும் அலைவதையும் பார்க்கிறார். அவர் தோள் மீது ஒரு கிளி வந்து அமர்ந்து கையில் தஞ்சம் போகிறது. தஞ்சம் போன கிளியை தான் எடுத்து கொள்ள வேண்டும் என்று வீட்டுக்கு கொண்டு வருகிறார். பெரிய வியாபாரி. தங்க கூண்டு, வெள்ளி பாத்திரத்தில் பால் ஊற்றி சீராட்டி எல்லாம் வளர்க்கிறார். மீண்டும் அவருடைய பயணம் தொடங்குகிறது. எந்த ஊரில் கிளி எடுத்து வந்தாரோ இப்போது அந்த ஊருக்கே பயணப்படுவதற்கு புறப்படுகின்ற போது கூண்டு கிளியிடம் கொஞ்சி விளையாடுகிறார் வியாபாரி. கிளியே, நீ பிறந்த இடம், உன்னோடு கூடி மகிழ்ந்தவர்கள் வாழக்கூடிய ஊருக்கு போகின்றேன், ஏதேனும் செய்தி உண்டா? அந்த கிளி பேசியது, நான் தங்க கூண்டில் வெள்ளி பாத்திரத்தில் பாலும் சோறும் உண்பதை என் உறவுக்குச் சொல். நான் தங்க கூண்டில் வெள்ளி பாத்திரத்தில் பாலும் சோறும் உண்டு மகிழ்வதை என் உறவுகளுக்கு சொல். இவருக்கு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி. தன்னையை இவ்வளோ உயர்ந்த இடத்துல கிளி வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த ஊருக்கு போனார். வியாபாரத்தை முடித்தார். அந்த பசுமையான பகுதிக்கு செல்கின்றார். பறந்து திரிகின்ற கிளிகளிடத்தில் இந்த கிளி சொன்ன செய்தியை சொல்கின்றார். ஒரு மரத்தில் இருந்த 1000 கிளிகள், ஒரு மரத்தில் இருந்த 1000 கிளிகள் ஒரு முட்புதருக்குள் ஒரு சேர விழுந்தது. மாயப்பார்வை பார்க்கின்றார். அது மடிந்தது போல கிடந்தது. மாயப்பார்வை பார்க்கின்றார். அது மடிந்தது போல கிடந்தது. மனு வருத்தத்துடன் இல்லம் திரும்புகின்றார். தன்னுடைய கூண்டு கிளியிடம் உறவு கிளிகள் சொல்லாமல் சொன்ன செய்தி எல்லாம் உயிர் துறந்தது போல
முட்புதருக்குள் படுத்து விட்டன என்று சொன்னதை கேட்ட வினாடியில் தங்கக்கூண்டு வெள்ளி பாத்திரத்தில் பாலும் சோறும் உண்ட கிளி படுத்து விட்டது. படுத்தே விட்டது. துடித்தான், கூண்டை திறந்தான், கையில் எடுத்தான், அங்கும் இங்கும் பறக்க விட்டான். அது பறந்து ஒரு மரத்தின் கீழே விழுந்தது போல நடித்தது. இப்போது வியாபாரி எட்டி பார்த்தான். இந்த கிளி சொன்னது, என் உறவுகள் என்ன தெரியுமா சொன்னது? தங்க கூண்டுக்குள் வெள்ளி பாத்திரத்தில் உண்டாலும் நீ கூண்டு கிளிதான். அடுத்தவருக்கு அகப்படாமல் சுதந்திரமாக சுற்றித் திரிவதற்கு பெயர்தான் உறவுகளோடு கிளி என்று பெயர். உல்லாசமாக வாழ்வதுதான் ஆண்டவன் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு ஆகாசத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னவுடன் வியாபாரி திகைத்து போனான். பிறர் பொருளை அபகரிக்கின்றோம், பிறரை தனக்குள் அடக்க பார்க்கின்றோம். அவரவர் சுதந்திரத்தில் தலையிடாமல் அவரவர் பொருளை அவரவருக்கு விட்டு விடுவதுதான் பற்றை துறந்து பரந்தாமன் பாதத்தை பற்றுவது என்று ஒரு வியாபாரிக்கு கிளியெடுத்த பாடத்தையே பதிவு செய்கின்றேன். பற்றை துறப்போம், பரந்தாமன் பாதம் பற்றுவோம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.